தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், இரவு 9:15 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வில் வெற்றி பெற செல்வம் பெருக எந்த கோயில், பயம் அகல எந்த கோயில், காரிய வெற்றிக்கு எந்த கோயில், பகை வெல்ல எந்த கோயில், படிப்பு நல்லா வர எந்த கோயில், கவிதை எழுதுவதற்கு எந்த கோயில், கஷ்டங்கள் நீங்க எந்த கோயில், நோய் அகல எந்த கோயில், தாலிபாக்கியம் நிலைக்க எந்த கோயில், விவாகம் விரைவில் நடைபெற எந்த கோயில், புத்திர பாக்கியம் கிடைக்க எந்த கோயில், அறிவாற்றல் வளர எந்த கோயில், தடையெல்லாம் அகன்றோட எந்த கோயில், காய்ச்சல் போன்ற உஷ்ணாதிக்க நோய் விலக எந்த கோயில் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களும் தமிழகத்தில் பல இடங்களில் இருக்குது. ஆனால் அந்த ஆலயங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம நம்முடைய ஜாதகத்துக்கேற்ற யோக பலம் பெற்ற நாளில் போகணும். எல்லா நாளும் போகிறத காட்டிலும் நமக்கு பலன் தரக்கூடிய நாளில் போய் அந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணும், எப்படி அபிஷேகம் செய்யணும், என்ன பாடல் படித்து கும்பிடணும்லாம் இருக்குது. அது மாதிரி முடிச்சு பழுதிட்டு வந்தோம்னா அந்த துயரங்கள் அப்புறம் வாழ்க்கையில் வராது. குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகனுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். 5வது 6வது படிக்கையிலேருந்தே காய்ச்சல். சும்மா விடிஞ்சா காய்ச்சல், பரீட்சையும் போது காய்ச்சல், ஃபுல்லாக அது நல்லா இரவு பகலாக படிப்பார், முதல் மதிப்பெண் எடுக்கிறவர். பரீட்சை சமயத்தில் காய்ச்சல் வந்து கெடுத்துரும். பலமுறை காய்ச்சல் வந்தோன்னு சொன்னார், ஜுரம் இப்படி வருதே, இதுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது வழிபாடுகள்லாம் இருக்கடா. ஜுரகர ஈஸ்வரர்னு தமிழகத்தில் மொத்தம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 கோயில் நான் பார்த்துருக்கேன் இருக்குது. அதில் ஒரு கோயில் திருக்கோகரணம்னு ஒன்று புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர். அங்கே ஜுரகர ஈஸ்வரன்னு தனி சன்னதியே இருக்குது. அதுக்கு போய் நீங்கள் நைவேத்தியமெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு அவருக்கு காய்ச்சலே வர்றதில்லை. பிறகு படித்து பட்டதாரியாகி மிகப்பெரிய படிப்பு படித்து இப்போ லண்டனில் அவர் இருக்கிறார். காரணம், வாழ்க்கையில் அடிக்கடி வந்த அந்த நோய் அகன்றுச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஜுரம் வந்துச்சா, ஜுர அற ஈஸ்வரர் அப்படிங்கிற. இது எங்கே மட்டும் இல்லை, திருக்கோவரணத்தில் இருக்குது, திருவையாறு ஐயாரப்பன் கோவிலில் இருக்குது, கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்குது, இப்படி பல கோயில்களில் இருக்குது. அதை காட்டிலும் எந்த நோய் வந்தாலும் போக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில், செவ்வாய்க்குரிய சேத்திரம். அது தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது, நாகை மாவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த வைத்தீஸ்வரன் கோயில் மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க வைத்தியநாதர் தையல் நாயகமான கும்பிட்டீங்கன்னா எல்லா வியாதியும் தீந்துருமா. அது வைத்தியத்துக்குனே உள்ள சேத்திரம். அங்கே இருக்கக்கூடிய திருச்சாந்தூருண்டைன்னு தருவாங்க, அதை எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அந்த ஊரணியில் உப்பு கரைப்பாங்க, ஏதாவது கட்டிகள் இருந்தால் போகிறதுக்கு. மிக அற்புதமான ஸ்தலம். உடலில் எந்த இடத்துல நோய் இருந்தாலும் அங்கேயும் ஜுரகரேஸ்வரர் இருக்குது, தன்வந்திரி எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபட்டு வந்தால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும், எந்த நோயும் நம்மை அணுகாது என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து என்ன செய்தி உங்களுக்கு வர வேண்டுமோ அந்த செய்தி இன்றைக்கு நல்ல தகவலாகவே கிடைக்கும். 2லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கட்டிடம் கட்டும் முயற்சியும் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலே மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாயில் தேடி வரங்கள் வந்து திரும்பி சென்று விட்டதே எப்பொழுதுதான் முடிவடையும், இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கின்ற நாள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வக்ரம் பெற்றிருக்கிறது. ராசியிலேயே புதன் இருக்கிறார், விரையாதிபதியும் இருக்கிறார், லாபாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். விரயங்கள் உண்டாகும் என்றாலும் லாபங்களும் உங்களுக்கு சேரும். எனவே இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்றில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரும். வாகன யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அயல்நாட்டு வரியிலிருந்து வரக்கூடிய அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இடம் கடினமான வேலை இருக்கிறது, உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, நமது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, நாம் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வரும் பதிலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் கூடிய சூழலும் உண்டு. இன்று இனிய நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 8:05 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே அதிகாலையில் உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் இந்த காலையில் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்ன இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நண்பர்களால் நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் கைமாற்றாக நீங்கள் கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 8:05க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பஸ்தானம் பலப்படுகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய மூன்றையும் குரு பார்ப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். செல்வாக்கு மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் செயல்பாட்டுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்று வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற ஒரு வழி பிறக்கப் போகின்றது. நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். சூரியன் எட்டில் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். பொதுவாக எந்த தடைகள் இருந்தாலும் தடைகளை அகற்றுகின்ற ஆற்றல் குரு பார்வைக்கு உண்டு. எனவே அப்படிப்பட்ட குரு செவ்வாயோடு ராசிநாதனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே இன்று நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்திலே பெரிய மனிதர்களின் சந்திப்பாலும் நீங்கள் பெருமை அடைவீர்கள். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடும் நாள். இந்த பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பகை மாறும், சிக்கல்கள் அகலும், சிரமங்கள் குறையும். வாங்கல் கொடுக்கல்களில் உங்களுக்கு கணிசமான ஆதாயம் கிடைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் செய்யும் புது முயற்சிகளுக்கு மாலை நேரம் உகந்தது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். விலை மதிப்புள்ள பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. வீடு மாற்றம் பற்றியும் இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சக பணியாளர்களாலும் தொல்லை உண்டு. எனவே இதே மாதிரி சூழ்நிலை இருக்கும் காரணத்தால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லலாமா, வெளிநாடு செல்லலாமா, வேறு யாரையும் நம்பி செயல்படலாமா, கூட்டு முயற்சிகளை தொழில் பண்ணலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். காலை 8:05 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். காலை நேரத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூட சுதந்திரமாக நீங்கள் செயல்பட இயலாது. இன்று விடுமுறை நாள் என்றாலும் உங்களுக்கு மேலதிகாரிகள் ஏதாவது பணி செய்ய சொல்லி உங்களுக்கு வலியுறுத்துவார்கள். போன் மூலம் வரக்கூடிய சில செய்திகள் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும், ஆச்சரியமானதாகவும் இருக்கலாம். உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. இன்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். மீனராசி நேயர்களே, இன்று காலை 8:05க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. எது செய்தாலும் உங்களால் உடனுக்குடன் செய்ய இயலாத சூழல் உருவாகும். நட்பு கூட பகையாகலாம். நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாக இன்று ஞாயிற்றுக்கிழமை. எனவே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் நந்தியம்பெருமானையும் உள்ளன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.